ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமாவோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினா வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செம்ம பக்காவா கிளம்பி அவளோட கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா பொண்ணே இங்க ரெடி ஆயிடுச்சு, இன்னும் என்ன பையனை காணோம்னு சொல்லிட்டு செம்மையா கலாச்சிட்டு இருக்கா. அந்த டைம் அவங்களோட ஸ்டாஃப் பேசுற சத்தம் கேட்ட உடனே அவ ஃப்ரெண்டா அளவிட்டா காணோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறா. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயின் தான் பிராங்க் பண்ணிருப்பா. இப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ அவனோட கேங் கூட கெத்தா நடந்து வரான். அவ கிட்ட ஹீரோ நடந்து வரான். ஹீரோயின் அவனை பார்த்து வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கா. அந்த டைம் செக்யூரிட்டி கார்டா யாரா அங்க கும்பலா இருக்குதுன்னு சொல்லி கத்தும் போது ஹீரோவா ஹீரோனோட கைய பிடிச்சி இங்க இருந்து தப்பிச்சா காணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப ஹீரோயினா அவ மனசுக்குள்ள இவன் எப்பவுமே இப்படிதான் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாச்சும் பண்றதுதான் இவன் வேலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பா. அவ கையில ஒரு போட்டோ இருக்கு. அதுல இருக்க பையன் தான் ஹீரோயின் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா எம்மா தாயே, நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் அவன் இல்லன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயின் அவனை ஹக் பண்ண ஹீரோவா அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறான், ஒண்ணுமே புரியாம. அவளை ஹீரோ தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டா என்ன மச்சான் வர வர பொண்ணுங்க ஃபேன்ஸ் கூட்டிட்டே போகுது போல இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றான். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை இன்ட்ரோ தர சொல்றாங்க. ஆனா ஹீரோயினா ஹீரோவையே பேடு மெய்மறந்து பார்த்துட்டே இருக்கா. அவளோட மனசுக்குள்ள நான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததே இவனுக்காண்டி தான், இவனை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆக்கியே அவன்னு சொல்லி நினைக்கிறா. அவளோட ஸ்டாஃபா ஏமா தாயே, நீ கனவு கண்டு முடிச்சிட்டீனா வந்த வேலைய பாக்குறியா அப்படின்றாங்க. சரின்னு ஹீரோயினும் எல்லாருக்கும் முன்னாடியுமே இன்ட்ரோ ஆகுறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் கிட்ட நான் ஹீரோ பக்கத்துல போய் உட்காரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் முடியாதுங்கிறான். அந்த ஸ்டாஃபா வேற பிளேஸ் இல்ல, நீ அங்கதான் உட்கார்ந்து ஆகணும், போய் உட்காருன்றாங்க. சரின்னு ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்றா. ஹீரோ அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டமே மூஞ்ச வச்சிருக்கான், செம்ம கான்ல. அதுக்கப்புறம் ஹீரோவா அவனோட பென் கீழே விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகும்போது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே முட்டிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு இன்னுமே செம்ம காண்டாயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோ கிட்ட அந்த ஸ்டாஃபா ஹீரோயினுக்கு அந்த கேம்பஸ சுத்தி காமிக்க சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோவா அவளை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா எப்பா சாமி கொஞ்சம் மெதுவா தான் நடவேன், உன் ஸ்பீடுக்கு என்னால நடக்க முடியலன்றா. ஆனா ஹீரோ எதையுமே கேட்காம ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கான். வேகமா போறப்போ ஹீரோவா ஹீரோனோட கையில இருந்தா அந்த நோட் புக்கை தள்ளி விட்டுறான். அது எல்லாமே கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட நீ நல்லவன் தான், ஆனா எதுக்காண்டி எப்ப பாரு உன்னோட ஃபேஸ உருன்னு வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இத பேசுற டைம் இது கிடையாது, நம்ம கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு வான்னு சொல்லிட்டு போறான். கிளாஸுக்கு ரெண்டு பேருமே லேட்டா போனதுக்காண்டி ஜீன்ற அந்த ஸ்டாஃப் போர்ட்ல ஒரு சம்ம கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. ரெண்டு பேருமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஸ்டாஃபா லேட்டா வந்ததுதான் ரெண்டு பேருமே வெளியில போங்கன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பி விட்டுறாரு. இப்ப ஹீரோவா செம்ம கான்ல நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினா நான் ஜீ கிட்ட போய் சொல்ல போறேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னாலதான் நீயும் லேட்டா வந்தேன்னு சொல்ல போறேன்றா. அவகிட்ட ஹீரோவா நீ இப்ப சொன்னாலும் எதுவுமே மாற போறது இல்ல, அதனால நீ எதுவுமே சொல்லாம பேசாம இருன்றான். அந்த டைம் ஹீரோயினா நிக்க ட்ரை பண்ணும்போது தடுமாறி கீழே விழுந்துடுறா. அவ மட்டும் இல்ல ஹீரோயுமே சேர்த்து விழுத்தி விட்டுறா. அவனோட ஷர்ட்டுமே கிழிஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா சண்டாளி ஹெல்ப் பண்ண ஒரு குத்தத்துக்காண்டி இவளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டான்னு சொல்லி நினைச்சிருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவன் கிட்ட என்னோட ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவா நீ யாரு, நான் எதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும், அதெல்லாம் என்னால முடியாதுங்கிறான். அது மட்டும் இல்ல ஹீரோயினா அவன் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா இதாண்டா சான்ஸ், இவளை கழட்டி விடன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா கீழே இருக்க லீஃப் எல்லாமே மேல பறக்கணும், மேல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே கீழே பறக்கணும், ஜீ மண்டையில இருக்க விக்கு சைட்ல பறக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட 3 விஷயத்த சொல்றான். இது 3த்தையுமே நீ பண்ணிட்டா கண்டிப்பா நான் உன்னோட ஃப்ரெண்டா இருப்பேன்றான். நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டே நடந்து வராங்க. எல்லாருமே கும்பலா நின்னு அல்லோல கில்லோல பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா பலூன்ல லீஃப் கட்டி மேல பறக்க விட்டுருப்பாங்க.
யார்டா இதெல்லாம் பண்றதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட ஹீரோவா நீ என்ன சீட் பண்ணிட்டான்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ எப்படி பறக்கணும்னு சொல்லல, அதனால இந்த ரவுண்ட்ல நான் தான் வின்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா ஸ்டாரை எப்படி கீழே பறக்க வைக்கிறேன்னு பார்க்கலான்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அங்க லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஹீரோட கண்ணையுமே ஹீரோயின் மூட சொல்லிடுறா. அந்த பிளேஸ்ல ஒரு ஜார்ல ஸ்டார் மாதிரியான கில்டர்ஸ போட்டு வச்சிருக்கா. அது அந்த இருட்டுல ஸ்டார் மாதிரியே மின்னிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவா அவகிட்ட சரி இத கூட நான் ஏத்துக்கிறேன்னு வையேன், ஆனா நான் மூணாவதா சொன்ன விஷயத்த நீ பண்ணியே ஆகணும், அதுல வாயிலெல்லாம் வடை சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா ஜி மண்டையில கை வைக்கிறதும் ஆட்டம் பாம்ல கை வைக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஹீரோ அந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே கிளீனிங் ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோ கிட்ட வந்து இந்த தேர்ட் டாஸ்க மட்டும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பதிலா இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாமே நான் உனக்காண்டி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் ஒர்க்க பாத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா அதெல்லாம் முடியாது, ஜி மண்டையில இருக்க விக்க நீ கலட்டியே ஆகணும்ன்றான். இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணும் போது அவ காண்டாகி அவனை அடிக்கிறதுக்காண்டி துரத்திட்டே போறா. இங்க ஜியா ஒருத்தர்கிட்ட இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே டீசன்ட், எவ்வளவு அழகா கிளீன் பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு பேனரை தொங்க விடுறதுக்காண்டி பாக்குறாங்க. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வரான். அவன் ஹீரோயினை மோதுற மாதிரியே வரான். அத பார்த்த ஷாக்கான ஹீரோவா சட்டுன்னு ஹீரோயினை இழுத்து பிடிச்சுக்கிறான். அந்த பேனர் போய் கரெக்டா ஜியோட மண்டையிலையும் அந்த ஆளோட மண்டையிலுமே போய் லேண்ட் ஆயிடுது. அதை எடுக்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே போராடுறாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ரெண்டு பேரோட விக்குமே கலந்துடுது. ஜி அதை பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிடுறாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினா ஹீரோ பார்த்து இந்த டாஸ்க்லயும் நான் வின் பண்ணிட்டேன், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஜியா கிளாஸ் ரூம்ல எல்லாரையுமே வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயுமே யார் இந்த தப்ப பண்ணதுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவா நான் தான் இத பண்ணேன்னு சொல்லி எந்திரிச்சிடுறான். அதை பார்த்த ஹீரோயினா என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே எந்திரிச்சிடுறா. அந்த ஸ்டாஃபா ரெண்டு பேரையுமே ஒரு பேனரை புடிச்சிட்டு ரொம்ப நேரமா நிக்க வச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல சாரின்ற லெட்டரை எழுதி அதை எல்லாருக்கும் முன்னாடியுமே பேசணும்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோவா ஹீரோனை பார்த்து உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ப்ராப்ளம் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவ மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் சாரின்ற லெட்டரை எழுதிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஹீரோட ஃப்ரெண்டோ என்ன நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே ஊரே பேசிட்டு இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த சாரிய எல்லாருக்கும் முன்னாடியுமே சொல்றதுக்காண்டி போறான். நான் அதை சொல்லாம ஹீரோயின் எனக்கு யாருமே இல்ல, அவளை வச்சு என்ன கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு போயிடுறான். அது ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் ஆக்கிடுது. அகைன் ஹீரோயின் ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோயின் நான் இங்க வந்ததுல இருந்து ஒருத்தனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அவனுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் கொடுத்துட்டேன், அவன் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கா. அவனை மறுபடியுமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா அகைன் அவனை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. அவன் கூட சேர்ந்து எனக்கு மில்க் டீ குடிக்கணும், அவன் கூட சேர்ந்து எனக்கு பாஸ்கெட் பால் ஆடணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோன் அவ அப்பா கூட பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருப்பா. அப்பதான் போன் எடுத்து பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு, இன்னும் எங்க என்னோட தம்பியை காணோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளோட தம்பியுமே சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு கார்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவனோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவளோட அப்பா அம்மா டொனேட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வந்த ஹீரோவா ஹீரோயினை தடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரியான லூசா இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டே வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் தான் வந்து டோரை ஓபன் பண்றா. அதை பார்த்த ஹீரோக்கு அப்படியே அள்ள விட்டுருது. அவளை பார்த்த ஹீரோவா நீ என்ன இங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அம்மாவா ரெண்டு பேருக்காண்டியுமே குக் பண்ணி எடுத்துட்டு வராங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவா ஹீரோயினை பார்த்து ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ இன்னுமே ஷாக் ஆயிடுறான். சட்டுன்னு ஹீரோவா அவனோட அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க என்ன நடக்குது, இவ எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவனோட அம்மாவா அவங்க நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால தான்றாங்க. இப்ப ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட தம்பி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோயினை வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம், அப்பதான் இதுல இருந்து அவ சேஞ்ச் ஆவான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோனோட தம்பியோட ஹார்ட்டை தான் இப்ப ஹீரோக்குமே பொறுத்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோட அம்மா ஹீரோயினா அவங்க வீட்லயே ஸ்டே பண்ண வச்சு
வச்சிருப்பாங்க. இங்க ஹீரோவா அவனோட அம்மா கிட்ட இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாதுங்கிறான். ஆனா அவனோட அம்மாவா அவ இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட ரூம சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அங்க ஹீரோட அம்மாவுமே வராங்க. அவனோட அம்மாவா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா பக்கத்துல தான் ஹீரோட ரூம் இருக்கு, அவன் கிட்ட கேட்டுக்கோ, நல்லா ரெஸ்டட்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட தம்பி கொடுத்த ஒரு ஃபேவரட்டான டால் கூட பேசிட்டு இருக்கா. அப்படியே டைரி எழுதிட்டு இருக்கா. ஹீரோ உன்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி அவனோட ஃபேஸ்ல ஸ்மைல பாக்குறதே ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றா. அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகியே அவன்றா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியில வரான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வந்து டோரை ஓபன் பண்ண ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து பேனு கத்திடுறாங்க. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து டோரை நாக் பண்ணிட்டு வரமாட்டியான்னு சொல்லி கத்த ஹீரோயின் பயத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நைட்டு ஹீரோ ஒரு ரூம்ல மாட்டிக்கிறான். அங்க இருக்க கபோர்ட் எல்லாமே ஓபன் ஆகுது. அதுல ஒரு கபோர்ட்ல ஹீரோயின் பேய் மாதிரி உட்கார்ந்துருக்கா. அது மட்டும் இல்ல ஹீரோ வேற பயமுறுத்துறா. அவள ஹீரோ கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே கனவுதான். சரி ஓகே தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கா. அகைன் ஹீரோ அவளை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறான். சட்டுன்னு ஹீரோயின் எந்திரிக்கா. பட்டுன்னு ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா கனவுல தான் விட மாட்டேங்கிறான்னா நிஜத்துல கூட விட மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அவன் கிட்ட ஹீரோயினா மில்க் டீ குடிக்கிறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லும் போது ஹீரோவா என்னோட உசுரை வாங்குறதுக்காண்டியே இங்க வந்தியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா அவளோட ஃபேவரட் டால் கிட்ட என்னாலதான் ஹீரோ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அது இதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது புளிப்பா இருக்குன்னு பார்த்தா ஹீரோனோட ஃபேஸ் வாஷ போட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்கு பைபிள. இவ தொலை தாங்க முடியலடான்னு சொல்லி காண்டாயிட்டு இருக்கப்போ அந்த டைம் ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. கான்ல ஹீரோவா நீயே போய் கொட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா திட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறப்போ ஹீரோட அம்மாவா ஹீரோ கிட்ட அவளை பத்திரமா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹாயா போய் சைக்கிள்ல உட்கார ஹீரோவா அவளை பார்த்து ஃபர்ஸ்ட் கீழே இறங்க, நீ ஒழுங்கா பஸ் பிடிச்சு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வந்தா அங்க வாசல்லையே ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து டவுட் கேட்டுட்டு போக அதை ஹீரோமே அவளுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் பொங்கிட்டு இருக்கப்போ அங்க வந்து அவளோட ஃப்ரெண்டா என்னடி பொறாமையான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா ஹீரோ ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்ல ஸ்டடீஸ்லயுமே கில்லாடிதான், சரிவா நம்ம கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறா. கிளாஸ் ரூம்ல ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கத பார்த்தா அந்த சோடா புட்டி பொண்ணா ஹீரோயினை பார்த்து குறுகுறுன்னு முறைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்டாஃபா ஒரு டிராமா இருக்கு, அதுல 6 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கணும், ஹீரோ தானே ரெப்பா இருக்கான், சோ அவங்கிட்டயே இந்த பொறுப்பை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு கிளாஸ கட்டடிக்கிறதுக்காண்டியே ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கையை தூக்கிடுறாங்க. அந்த சோடாபுட்டி பொண்ணா ஹீரோ காண்டியே கையை தூக்கிடுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினா ரொம்பவே ஜெலஸ் ஆக்கி அவளுமே நானும் வரேன்னு சொல்லிட்டு கையை தூக்கிடுறா. நெக்ஸ்ட் எல்லாருமே உட்காந்து கேரக்டர் பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவா நான் ஒயிட் பிளட் செல்லா இருக்கேன்னு சொல்லும் போது அந்த சோடா புட்டி பொண்ணு அப்ப நான் ரெட் பிளட் செல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டு காண்டான ஹீரோயினா அந்த கேரக்டர்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா, அது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவனை இதுல கொத்து விட்டுறா. அந்த பொண்ணு இப்ப ஹீரோயின் மேல செம்ம கான்ல இருக்கா, ஆனாலும் வேற வழி இல்லாம அதை ஒத்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஸ்கூல் முடிச்சு கிளம்பிடுறாங்க. அந்த சோடா புட்டி பொண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு டிராமாவோட ரிஹர்சல் இருக்கு, நீ கிளம்பிடாத வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்பல, அதுக்கப்புறம் ஹீரோ சொன்னான்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பிளேஸ்ல போயிட்டு ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு ஈக்காக்காவை கூட அங்க காணோம், நம்மள வர சொல்லிட்டு எங்க ஒருத்தனையுமே காணோம்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்கா. இத தூரமா நின்னு அந்த சோடாபுட்டி பொண்ணு பார்த்துட்டு இங்கே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோ ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனோட அம்மாவா ஹீரோயினுமே கூப்பிடு 3 பேரும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோவா ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவனோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அவனோட அம்மாவா என்ன டைம் ஆச்சு இவ்வளவு கேஷுவலா சொல்றா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோவா சரி சரி உங்களோட லெக்சரை ஆரம்பிச்சிடாதீங்க, நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி கிளம்புறான். இங்க ஹீரோயினா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் யாரோ ஓடுற சத்தம் கேட்கும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே அள்ள விட்டுருது. செக்யூரிட்டி கார்டா அவனை புடிங்கன்னு சொல்லி கத்திட்டே வராங்க. அங்க ஒரு பையன் வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போய் புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் கத்த போகும்போது அவளோட வாய வேற பொத்திக்கிறான். ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சு கடிச்சு விட்டுறா. அவனா ஹீரோயினை பார்த்து நீ என்ன ஸ்கூலுக்கு புதுசா என்னோட பேரை
இருக்கேனே, நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். அப்படியே ஹீரோயினும் இன்ட்ரோ ஆகுறா. ஹீரோயினா அவனை பார்த்து, இந்த டைம்ல நீ என்ன இங்க பண்றா, உன்னை எதுக்கு அவங்க தேடி ஓடி வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா வழக்கம் போல இன்டர்நெட் கஃபே பாக்குறதுக்காண்டி சுவர் எகிரி குதிச்ச, இந்த வாட்டி மாட்டிக்கிட்டேன், ஆமா உனக்கு ஓடலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளா வரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவனா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அந்த செக்யூரிட்டி கார்டும் விடாம துரத்திட்டே போறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. கினேவா இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஆல்ரெடி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இங்க ஹீரோவை பார்த்தா ஸ்கூல் கேட்டு கிட்ட வந்து ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க கரெக்டா ஹீரோயினுமே வந்து ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவனை பார்த்து ஹீரோயினா எனக்காண்டியா வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவகிட்ட ஹீரோவா இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அந்த சோடா புட்டி தான் இப்படி சதி பண்ணிட்டான்னு சொல்லும் போது ஹீரோவா அவ தான் சொன்னானா உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு சொல்லிட்டு அதுக்குமே ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்னாலதான் உனக்கு நிறையவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த வாட்டியும் நான் வரலனா நீ அப்செட் ஆயிடுவேன்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டே வரா. அவளை பார்த்து ஹீரோவா எதுக்கு இப்ப தொண பேசிக்கிட்டே வர, கொஞ்சம் வாய மூடிட்டு தான் வாயேன்னு சொல்லும் போது இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவ தம்பி கிட்ட ஹீரோயின் பேசிட்டு வர்றப்போ அவனுமே இதே மாதிரி தான் சொல்லிருப்பான். அது இப்ப ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ என்ன சொன்னா மறுபடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கெஞ்சிட்டே வரான். ஆனா ஹீரோவா அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல ஹீரோயினா அந்த சோடா புட்டியோட பிளேஸே பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டான்னு சொல்லி நினைக்கிறான். கரெக்டா அந்த சோடா புட்டி பொண்ணுமே அங்க வந்து அவளோட நோட் புக்கை வைக்கும் போது அதுல இருந்து ஏதோ நாய்ஸ் கேக்குற மாதிரியே ஹீரோயின் செட் பண்ணி வச்சிருப்பா. அதை கேட்டு அந்த ஹோல் கிளாஸ் ரூமே சிரிக்க ஆரம்பிச்சிடுது. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து நல்லாதான் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஆமா இனிமேட்டு அவன் என்கிட்ட வச்சுக்க கூடாதுல அதுக்குதான்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டா அந்த டிராமா காண்டி அந்த டயலாக்கா மனப்பாடம் பண்றதுக்காண்டி முட்டி மோதிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே நோட் பண்றா. அந்த டிராமாமே ஸ்டார்ட் ஆகுது. ஒயிட் பிளட் செல்ல ஹீரோ செம்ம பக்காவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட பாக்டீரியாவா ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அந்த ரெட் பிளட் செல் அந்த பாக்டீரியா கூட சண்டை போடணும், அதுதான் சீன். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டா என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு வயிறெல்லாம் கலக்குது, என்னாலலாம் ஸ்டேஜுக்கு போக முடியாதுன்றான். லாஸ்ட்ல வேற வழி இல்லாம ஹீரோயினே ஸ்டேஜுக்கு போய் ரெட் பிளட் செல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கே அவளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கணும்ன்றா. நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அவனை ஃபர்ஸ்ட் டைமா ஹக் பண்ணது ஞாபகம் வருது. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டே போறாங்க. ஹீரோயினா ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டே போறா. அவளை பார்த்து ஹீரோவா உனக்கு எப்படி இந்த டயலாக் எல்லாம் தெரியும்னு சொல்லும் போது ஹீரோயினா உன்னோட ஃப்ரெண்ட் பிராக்டிஸ் பண்றப்பெல்லாம் நோட் பண்ணிருக்கேன், அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா ரொம்பவே தேங்க்ஸ், இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா இந்த டிராமாவே சொதப்பி இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட தேங்க் பண்றான். அதுக்கு ஹீரோயினா எப்பா சாமி ஃபர்ஸ்ட் டைமா நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற, எனக்கு உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு மில்க் டீ தான் வேணும்ன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணுல 2 மில்க் டீ வாங்கி கொடுக்குறான். ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அதை குடிச்ச ஹீரோனோட மைண்ட் வைஸா சண்டால பாவி இதுக்கு வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம், ஒரு டீக்கு கூட சுகரே போடாம கொடுத்துட்டானே பாவி பயலே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டே இருக்கா. அவகிட்ட ஹீரோவா சுகர்லாம் உடம்புக்கு கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு லெசனே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவளா ஹீரோவை கோவமா தடுக்க போகும்போது தடக்கி விழுந்து அவனோட பேண்டையே கலட்டி விட்டுறா. நம்ம ஹீரோவா சிஞ்சனோட ட்ரௌசரை தான் போட்டிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா உனக்கு சிஞ்சன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஹீரோக்கு ஒரே பப்பி ஷேம் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோட ட்ரௌசர் எல்லாமே ஹீரோனோட பால்கனில இருக்கு, அதை அவ பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மேல ஏறி நின்னு ஹீரோ அதை எடுத்துட்டு இருக்கான். தட்டுன்னு ஹீரோயின் அங்க வர அவளை பார்த்த ஷாக்கிலேயே ஹீரோ தடக்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே பொத்துன்னு விழுந்து போய் கிடக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. அவனுக்கு என்னமோ சின்னதா தான் அடிபட்டு இருக்கும். ஆனா ஹீரோயினா அந்த டாக்டர் கிட்ட பெருசா சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா இவ சொல்ல டாக்டர் நம்ம காலையே எடுத்துருவாரு போல இருக்கே, எம்மா தாய நானே சொல்லிக்கிறேன் நீ வெளியில போன்னு சொல்லிட்டு அவளை வெளியில அனுப்பி விட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோ வெளியில வரான். ஹீரோயின் அவன் கிட்ட வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவளை பார்த்து ஹீரோவா உன்னால எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, இப்ப என்னோட காலுமே போயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா உனக்கு சரியார வர நான் உன் கூடயே இருந்து உன் வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ
ஹீரோயினா ஹீரோ பிடிச்சு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். ஆனா ஹீரோவா எனக்கு அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு படாத பாடுபடுத்துறான். ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே போறா. இப்ப பார்த்தா ஹீரோக்கு அவ்வளோக்கெல்லாம் அடிபட்டிருக்காது, வேணும்னே தான் ஆக்ட் பண்றான். இப்ப ஹீரோவா கொஞ்ச நாளைக்கு இவன் என்ன படுத்தின பாட்டுக்கெல்லாம் இவளுக்கு இருக்கு கச்சேரின்னு சொல்லி நினைக்கிறான். கீழே வந்த ஹீரோயினா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போறா. அதுக்குள்ள மறுபடியும் ஹீரோ கூப்பிட மேல ஏறி போறா. இப்படியே அவளை ரெஸ்ட் எடுக்க விடாம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோயினா ஹீரோக்காண்டி போர்ட் கிளீன் பண்றது, அவனுக்காண்டி பென் எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டா ஹாப்பி ஸ்ட்ரீட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா டீம் பிரிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு ஹீரோட கால் இயலாது, அதனால அவனோட டீம்ல நான் இருக்கேன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. அதுக்கு அவனுமே ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயினா கிரவுண்ட்ல ரொம்பவே டயர்டா படுத்து கிடக்குறா. அங்க வந்த கின்னேவா அவகிட்ட அவனோட கோல்ட் மெடல் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான். அவகிட்ட அவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு அவளை பார்த்து ஆமா நீ எதுக்காண்டி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஒருத்தனோட காலை நான் உடைச்சிட்டேன், அவனுக்காண்டி இப்ப நான் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காண்டி ஸ்ட்ரீட்ல இருக்க நோட்டீஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹாப்பி ஸ்ட்ரீட்ல எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினுமே வரா. அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதை ரிமூவ் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும் போலயே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அவளா ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவு தூரம் நீ பண்ணு, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒவ்வொரு நோட்டீஸா கஷ்டப்பட்டு புடுங்கிட்டு இருக்கா. அதை ஹீரோ உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவ ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்த ஹீரோவா இங்க பாரு இப்படி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ட்ரிக்க கத்து கொடுக்கறான். அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 4 பேருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறா. அவளோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க, பாரு உன்னோட கையே சிவந்து போச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அது பரவாயில்ல இது என்னோட தப்பு தானே அப்படின்றா. இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட இவ்வளவு கல்நெஞ்சக்காரனா இருக்காத, ஹீரோயின் ரொம்பவே பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா ஆடே வந்து தலையை தானா நீட்டும் போது நான் வெட்டாமலா விடுவேன், அவளே வந்து மாட்டிக்கிட்டா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றான். இப்ப ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு நோட்டீஸ பாக்குறாங்க. அதுல மிமின்ற கேட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. தட்டுன்னு ஹீரோயினா ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அந்த நோட்டீஸ காமிச்சு இந்த கேட்டை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு பாட்டிமா வந்து எனக்கு இருக்க ஒரே ஃபேமிலி மிமின்ற கேட் மட்டும்தான், இப்ப அதுவும் காணாம போயிடுச்சு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை தேடி 4 பேருமே ஒவ்வொரு பிளேஸா தேடி போறாங்க. ஒவ்வொரு கேட்டுக்குமே ஃபுட்டா வைக்கிறாங்க. ஆனா அதுல எதுவுமே அந்த மிமி கேட் இல்ல. அப்பதான் ஹீரோ அந்த மிமி கேட் ஒரு மரத்துல இருக்கத பார்த்துட்டு எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த மரத்துல ஏறான். அவனா எப்பப்பா எனக்கு ஹைட்னா பயம்பான்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோவா நானே போறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா இந்த காலை வச்சுட்டு உன்னால எப்படி போக முடியும், இரு நானே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை ஹீரோ தடுக்க பாக்குறான். ஆனா ஹீரோயினா விறுவிறுன்னு போய் மரத்துல ஏற ஆரம்பிச்சிடுறா. ஒரு வழியா ஹீரோயின் அந்த கேட்டையுமே பிடிச்சிடுறா. அந்த கேட் கூட கீழே இறங்கி வந்துடுறா. இப்ப அந்த கேட்டை காப்பாத்தினதுல ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவ சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ஹீரோமே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் அந்த கேட்டை அந்த பாட்டிமாட்டையே கொடுக்குறாங்க. அவங்களா இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் போன என் உசுறு திருப்ப வந்த மாதிரி இருக்கு, இவனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் லைட்டா ஃபீல் ஆகி போய் நிக்கிறா. அப்பதான் ஹீரோ அவ கையில அடிபட்டிருக்கத நோட் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு போறப்போ ஹீரோவா ஹீரோயினை பிடிச்சு உட்கார வச்சு அவ கையில இருக்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா உன்னை அப்பவே போக வேணான்னு சொன்னேன், இப்ப பாரு உன் கையில காயமாயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அந்த கேட்டால கீழே இறங்கி வர முடியல, அதுக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன்றா. அதுக்கு ஹீரோவா போன கேட்டுக்கு வர தெரியாதான்னு சொல்லும் போது 2 பேருக்குமே செம்மையான ஃபைட் ஆயிடுது. ஹீரோயினும் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. இங்க ஹீரோயினா அவ ரூம்ல உட்காந்து செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அவ மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட சாரி கேக்குறதுக்காண்டி அவ ரூமுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் டேபிள்லயே தூங்கி போயிடுறா. அவ பக்கத்துல ஒரு நோட் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ கிட்ட என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா பெட்ஷீட் எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு அவ பேக்ல இருந்து டூல்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்காண்டி போறான். அங்க போய் ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மிட் நைட்ல கூட ஒரு வழியா ஹீரோ அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி முடிச்சிடுறான். இங்க கினேவா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் ஃபுட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி
தாண்டியே அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோ அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிருப்பான். சரி வந்ததுக்கு சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்த ஹீரோயினா செம்மையா ஷாக் ஆயிரா. இதெல்லாம் கனவா நிஜமா என்னால நம்பவே முடியலன்றா. சட்டுன்னு ஹீரோவா அவ மண்டையில அடிச்சுட்டு இப்ப உனக்கு வலிக்குது தானே சோ நீ நம்பலாம் இது எல்லாமே நிஜம்தான்றான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒருத்தர் வந்து மறுபடியுமே முதல்ல இருந்து நோட்டீஸ் ஒட்டுறதுக்காண்டி போறாரு. அவர்கிட்ட ஹீரோயினா நீங்க அடிச்சிருக்க நோட்டீஸே ஃபர்ஸ்ட் தப்பு, அதுலயும் இந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே ஒட்டுறீங்க பாருங்க அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கிளாஸே எடுத்துட்டு இருக்கா. அந்த ஆளா ஹீரோயின் மேல சண்டை போட வர்றாரு. அந்த வாலிய ஹீரோ எட்டி உதஞ்சிட்டு ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு ஓடிடுறான். அந்த ஆளா விடாம துரத்திட்டே வராரு. அவர் துரத்திட்டு வர்றத பார்த்த ஹீரோனோட ஹீரோட ஃப்ரெண்டோ அவரை தடுக்கிறதுக்காண்டி பாக்குறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட ஏன் இப்படிலாம் பண்ற, ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அதான் நீ என் கூட இருக்கல அப்புறம் என்ன, அது மட்டும் இல்ல எட்டி ஒரு கிக்கு விட்ட பாரு செம்ம போ அப்படின்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக்காக ஏ இரு உனக்கு தான் காலை இல்லாது எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா ஆஹா மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டமே, அதுக்கப்புறம் நான் ஆமா என்னோட கால் ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா உனக்கு அடிபட்டது ரைட்ல இல்ல நீ என்ன லெஃப்ட்ல காமிச்சிட்டு இருக்க, அப்ப இவ்வளவு நாள நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கலன்னு சொல்லிட்டு செம்மையா காண்டாயிடுறா. அதுக்கு ஹீரோவா நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன்றான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ கோவப்பட்டாலும் கொஞ்சமாச்சும் நல்லவன் நினைச்சேன் ஆனா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. போனவ திருப்ப வந்து ஹீரோட கால்ல மிதிச்சு விட்டுட்டு இனிமேட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு போறா. வீட்டுக்கு போன ஹீரோயினா இவன் ஏன் என்னோட ஃபீலிங்ஸ்ல இப்படி விளையாடுனான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறா. அப்படியே ஹீரோயின் சோகமா அவளோட ஃபேவரட் டால் கிட்ட புலம்பிட்டே படுத்துட்டு இருக்கப்போ அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவளோட தம்பி தான் அவளுக்கு அந்த டாலை பிரசன்ட் பண்ணிட்டு அவகிட்ட இந்த டால் நீயும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நரி எப்பவுமே அதோட ஆப்போனன்ட்டோட வீக்னஸ பார்த்துட்டு தான் அவங்கள அடிச்சு ஜெயிக்கும், அதே மாதிரிதான் நீயும்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதை கேட்டு காண்டான ஹீரோயினா இப்ப என்னோட ஆப்போனன்ட் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி பொளந்து கட்டுறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா எப்படி ஒருத்தனை என்ன ஹர்ட் பண்ண விட்ட, இனிமேட்டு நம்ம ஆட்டமே வெறித்தனமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமா திங்க் பண்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எந்திரிச்சு வந்து ஹீரோயினை தேடுறான். ஆனா ஹீரோட அம்மாவா அவ ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இங்க ஹீரோயினா ரொம்பவே சோகமா இருக்கா. அவளை பார்த்தா அவளோட ஃப்ரெண்டா என்ன ஆச்சு ஹீரோ கூட ஃபைட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்டா அவங்க கிட்ட போய் பேசி இப்படியே போச்சுன்னா அவன் கூட உன்னால கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட் ஆக முடியாம போயிட போதுன்றா. அதுக்கு ஹீரோயினா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நான் விட்டு கொடுக்க முடியாதுல, கொஞ்சம் பொறுமையாவே போவோம், அவன் என்னதான் பண்றான்னு பாக்கலாமே அப்படின்றா. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோ அவகிட்ட பேசுறதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல. இதனால காண்டாகி ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க உண்மையில தானே தப்பு, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாமே அப்படின்றான். அதுக்கு ஹீரோவா அவ என்கிட்ட இருந்து விலகி இருக்கதான் அவளுக்கு நல்லது, அப்பதான் அவ ஹாப்பியா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா ஆனா நீ ஹாப்பியா இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு சாங் வேற பாடி அவனை நல்லாவே வெறுப்பேத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோட ஃப்ரெண்டா பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது, அதுல யாராச்சும் ஜாயின் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ கரெக்டா ஹீரோயினும் உள்ள வரா. நம்ம ஹீரோயினா ரொம்பவே எக்ஸைட் ஆகி என்னது பாஸ்கெட் பாலா, எனக்கும் ஏதாச்சும் ரோல் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டா நீயே இந்த பாஸ்கெட் பால் டீமை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட தலையில கட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட இப்படி வாலண்டியரா போய் மாட்டிக்கிட்டிய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பவுமே பாஸ்கெட் பால்ல செம்ம கிங்னு சொல்லிட்டு இருக்கா. அதனாலயே நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பாஸ்கெட் பால் ஆடவே மாட்டாங்க, இப்ப நீ எப்படி டீம் ரெடி பண்ண போறான்னு சொல்லி கேட்டுட்டு போறா. இப்ப ஹீரோயினா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா கிளாஸ் பூராமே உங்க ஃப்ரெண்ட்ஸை பாஸ்கெட் பால் டீமுக்கு ரெஃபர் பண்ணா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கெஞ்சிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயினா ஹீரோவை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டா நம்ம ஹீரோவை கேளுன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னது இவனுக்கு பாஸ்கெட் பால் ஆட தெரியுமா, எனக்கு என்னமோ அப்படி தோணலன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே கினேயா ரன்னிங் ஓடுறதுக்காண்டி நிக்கிறான். அவனுக்காண்டி எல்லா பொண்ணுங்களுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஹீரோயினும் வரா. கினேயா செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். கினேயா அந்த மேட்ச்ல வின் பண்றான். எல்லா பொண்ணுங்களுமே அவன் கிட்ட போயிட்டு ஜூஸ குடி தண்ணிய குடின்னு சொல்லிட்டு அவனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. ஆனா கினேவா அந்த பொண்ணுங்க எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுக்கறான். ஹீரோயினா நீ செம்மையா ஓடினான்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா கினே கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப்
ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோவா வீட்டுக்கு வர்றப்போ ஹீரோனுக்காண்டி ஒரு ஸ்பெஷலான மில்க் டீயா ஆர்டர் பண்றான். என்ன ஹெல்ப்னு பார்த்தா, நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் என்னால டீமே சேர்க்க முடியல, எங்க டீமுக்காண்டி நீ ஆடிவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு கினேயா, நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணா எங்க கிளாஸ் என் கூட சண்டைக்கு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கினேயா, உனக்கு எப்படி பாஸ்கெட் பால்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும் போது ஹீரோயினா, எல்லாம் என்னோட தம்பி நாடிதான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோட தம்பி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், எப்பவுமே ஹீரோயின் கூட சேர்ந்துதான் அவன் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி மில்க் டீ வாங்கிட்டு வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க கினேயும் ஹீரோயினும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வர்றத பார்த்த ஹீரோ செம்மையா காண்டாயிடுறான். மில்க் டீயை தூக்கி குப்பையில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா கிளாஸ் ரூமுக்கு வந்தா ஒரு பயபுலைய கூட காணோம். அவளோட ஃப்ரெண்டா அங்க வந்து ஹீரோயினா என் கூட வான்னு சொல்லி இழுத்துட்டு போறா. எங்கன்னு போய் பார்த்தா கிரவுண்ட்ல எல்லா பயபுலையுமே பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து, இவன் பாஸ்கெட் பால்லாம் ஆடுவானா என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா, நம்ம கிளாஸ்லயே செம்மையா ஆடுறது நம்ம ஹீரோ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கப்போ அங்க கினேயா அவனோட டீமோட வரான். கினேயா ஹீரோ பார்த்து, என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு கிரவுண்டுக்கு வரீங்க போல இருக்கு, உங்களால எங்களை தோக்கவே முடியாது, வேணும்னா ஒரு பெட் வச்சுக்கலாமா, 5 பால கீழே விடாம போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பெட்டுக்கு ஹீரோமே சம்மதிக்கிறான். கினேயா அந்த 5 பாலையுமே செம பெர்ஃபெக்ட்டா போட்டு முடிச்சிடுறான். இப்ப ஹீரோட டர்னா, ஹீரோ அந்த பால போட்டுறான். அதுக்கப்புறம் பெல் அடிக்க அங்க இருந்து ஹீரோ கிளம்ப பாக்குறான். இப்ப கினேவா ஹீரோயினை கூப்பிட்டு எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயினா, நான் எப்பவுமே எங்க கிளாஸுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோட டீமே கிளாஸுக்கு வரும்போது எல்லாருமே எப்படியாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களோட ஸ்டாஃப் அங்க வரும்போது எல்லாருமே போய் கப் சிப்னு உட்கார்ந்துடுறாங்க. ஆனா அந்த ஸ்டாஃபா கிளாஸ் ரூம்ல இருக்க அந்த பால பாத்துடுறாங்க. அந்த ஸ்டாஃபா, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போது நீங்க என்னன்னா பாஸ்கெட் பால்னு தெரியுறீங்க, என்னால இதெல்லாம் அலோ பண்ண முடியாது, நீங்க ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. லஞ்ச் பிரேக்ல ஹீரோட ஃப்ரெண்டா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். அங்க கினியோட கேங்கே வருது. அவங்கள இவங்கள வம்பிழுத்துட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோட கேங்கா அங்கிருந்து விலகி போகலான்னு பாக்குறாங்க. ஆனா கினே கேங்ல இருக்க ஒரு பையனா, உங்களாலாம் பாஸ்கெட் பால் ஆடவே முடியாது, நீங்க எல்லாம் சரியான வர்ஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லி நக்கல் பண்றான். அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு செம்மையா காண்டாயிடுறான். இங்க ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்து நம்ம 2 கிளாஸுக்கும் ஃபைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறான். இப்ப 2 கிளாஸ் ஸ்டாஃபுமே ஓடி போய் அந்த பிளேஸ்ல பார்த்தா அந்த பிளேஸ்ல ஒரே ரத்தமா இருக்கு. இப்ப ஹீரோனோட கிளாஸ் ஸ்டாஃபா, உங்க ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போறாங்க. தி ஸ்டாஃப் தான் பிரின்சிபலா இருப்பாரு. அவர் முன்னாடி எல்லாருமே நிக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா தான். அவரை செம்ம காண்டாகி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டா, நாங்க ஒண்ணு சண்டை போடல, இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு இருக்கான். அவரை சண்டை போடாம தான் உன் மூக்குல ரத்தமா கொட்டுது, அவன் ஷர்ட் வேற கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டா காண்டாகி அந்த பயலோட ஷர்ட்டை பிடிக்கிறதுக்காண்டி போறான். ஆனா ஸ்லிப் ஆகி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்பதான் மூக்கு உடைஞ்சு ரத்தமா கொட்டி இருக்கும். இப்ப ஜியா, நீங்க சண்டை போடலன்னா ஒருத்தர ஹக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கப்போ 2 கிளாஸ் ஸ்டாஃபுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினுமே ஒட்டி வந்து நின்னு பாத்துட்டு இருக்கா. ஜியா அந்த ஸ்டாஃப் கிட்ட, இவங்க 2 பேரும் சண்டை எல்லாம் போடல, இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஸ்டாஃபா, எல்லாருமே கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா அந்த ஸ்டாஃப் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றான். அந்த ஸ்டாஃப் கிட்ட ஹீரோவா, நீங்க எங்களை பாஸ்கெட் பால் ஆட விடணும், சப்போஸ் நீங்க ஆட விடலன்னா அது எங்களோட ஸ்டடீஸை தான் அஃபெக்ட் பண்ணுன்றான். அந்த ஸ்டாஃபா, நானே உங்களை அலோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க எல்லாம் அவுட் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த ஸ்டாஃப் கிட்ட, தோக்குறது அசிங்கம் இல்ல, ஆனா ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் அசிங்கம்னு சொல்லிட்டு டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். எல்லாருமே அந்த ஸ்டாஃப் கிட்ட ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கினேவா, அவங்கள ஆட விடுங்க, அப்பதான் தோத்து போய் நல்லா செருப்படி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு செம்ம நக்கலா பேசிட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃபா, ஓகே நான் அலோ பண்றேன், ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க ஸ்டடீஸ்ல மட்டும் இல்ல கேம்லயும் கில்லாடிதான்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும் போது அதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க ஹீரோவா வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கு அவனோட தம்பிய பாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா. அவளை பார்த்த ஹீரோவா, என்னை அப்படியே பாத்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது அவன் கிட்ட வந்த ஹீரோயினா, உன் கையில கால்ல உன் ஹார்ட்ல ஏதாச்சும் அடிபட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா, ஒருவேளை நான் இந்த மேட்சை வின் பண்ணிட்டா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, எப்பா அப்பா உன்னால நம்ப முடியாது, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோவா, ஒரு வாட்டி சொன்னதை திருப்ப சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயினா, இதுக்காண்டி தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே அந்த மேட்சும் நடக்குது. ஹீரோட கிளாஸ் அந்த ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. செம்மையா ஆடிட்டு இருக்கப்போ ஹீரோட டீம்ல ஒரு பையனுக்கு கால்ல
கால்ல அடிபட்டுறது, அவனால விளையாட முடியாம போயிடுது. கண்டிப்பா ஹீரோட டீம்ல ஒரு பர்சன் இருந்தாதான் ஆட முடியும்ன்ற சிச்சுவேஷன் வந்துடுது. அந்த டைம் ஹீரோயின் நான் இந்த மேட்ச்ல கலந்துக்கலாமான்னு சொல்லும் போது எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே ஷாக்கா பாக்குறாங்க. அங்க இருக்க ஒருத்தனா ஹீரோயினை பார்த்து நீ ஒரு பொண்ணு, உன்னால எப்படி ஆட முடியும்னு சொல்லும் போது ஹீரோயினா என் பொண்ணுங்கன்னா விளையாட கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பிடிச்சு இத உன்னால பண்ண முடியாது, நீயே மாட்டிக்காதன்னு சொல்லும் போது ஹீரோயினா அந்த ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நானும் ஆடலாமான்னு சொல்லி கேட்க அவருமே ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அந்த மேட்ச்ல கலந்துக்கிறா. செம்மையா ஆடிட்டு இருக்கா. ஹீரோ அவளையே பேன்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவனோட தம்பியா பாஸ்கெட் பால்ல எப்படிலாம் அட்டாக் பண்ணா எப்படிலாம் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி கொடுத்திருப்பான். அதை வச்சு ஹீரோயினுமே செம்ம பக்காவா ஆடிட்டு இருக்கா. லாஸ்ட் பால் ஹீரோயின் தான் போடணும். ஹீரோயின் அந்த பால செம்ம பக்காவா போட்டுடுறா. அந்த மேட்சையுமே வின் பண்ணிடுறா. அந்த மேட்சை வின் பண்ணதுல ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவ சந்தோஷப்படுறத பார்த்து ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.